அந்த குழந்தை அந்த குழந்தை நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? நீங்க எந்த ஊரு பிறந்தது? யாராவது திருவாரூர்ல பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஏன் திருவாரூர்ல பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு கவனிச்சிங்களா? ஏன் இல்ல? வசதி இல்ல. ஏன்? ஒரு பிரசவம் பார்க்க கூட தகுதியில ஒரு திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஒரு குழந்தை பிறக்க கூட நீ காரை குடிக்க ராமநாடு வர வேண்டி இருக்குன்னா என்ன மாதிரி இது? அப்ப அதை மாற்றணுமா வேணாமா? நம்ம கண்டிப்பா சிந்திக்கணும்ல. அதை ஒரு குழந்தை திருவாரூர் அரசு ஆஸ்பத்திரியில பிறந்திருக்கணுமா வேணாமா? இந்நேரம் என்ன பண்ணிக்கணும்? திருவாரூர் அரசு மருத்துவமனை என்ன பண்ணிக்கணும்? இத்தனை குழந்தைகள் இந்த மருத்துவமனையில் பிறந்ததுன்னு மாவட்ட திட்டமா முடியாது வேணுமா? பண்ணிருக்கணும்ல. இத்தனை பிரசவம் பார்க்கப்பட்டது, அதுல சுய பிரசவம் எவ்வளவு, ஆபரேஷன் பண்ணது எவ்வளவு, இத்தனை குழந்தைகள் இந்த ஆஸ்பத்திரியில் பிறக்கப்பட்டது, இத்தனை அறை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது, இத்தனை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு இத்தனை ஊர் காப்பாற்றப்பட்டதுன்னு திருவாரூர் அரசு மருத்துவமனை ரிஜிஸ்டர்ல இருக்கணுமா வேணாமா? இருக்கணும்ல. எதுவுமே இல்ல. என்ன பத்தியா ரிஜிஸ்டர்ல ஓபி ரிஜிஸ்டர் மட்டும் தான் இருக்கு. வந்தாங்க டாக்டரே இல்லையா? டாக்டர் இருக்காங்க, நண்பர்கள் ஒரு ஆளு பேர் சொல்லக்கூடாது, அதனால இருக்காங்க. 10 டாக்டர் இடத்துல 3 டாக்டர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? காலைல 8 மணிக்கு வராங்க, சாயந்தரம் வரைக்கும் பாக்குறாங்க. அப்ப நைட் என்ன பண்ணணும்? ரெஸ்ட் எடுக்கதான் வேணும். அப்ப நைட்டு பார்க்கறது டாக்டர் இல்ல. 10 டாக்டர் போட்டாங்கன்னா 10 பேரும் நைட்டு பாதி 10 பார்க்க முடியும். அப்ப யார் தப்பு? யார் தப்பு? ஆட்சியில் இருந்தவங்க தப்பு, சுகாதாரத்துறையோட தப்பு. அதை சரி செய்யணும். நர்சுகள் செவிலியர்கள் ரொம்ப பாவம், ரொம்ப வயது கொடுங்க. நான் மருத்துவரை நிறைய பார்த்திருக்கேன். அப்ப அவங்கள நிறைய வேற போடணும். அப்படித்தானே? அவங்க கரெக்டா போடணும், ரெக்ரூட் பண்ணணும். நிறைய படித்த நர்ஸ் போன ஊர்ல விட பக்கத்து ஊர்ல முதல் ஊர்ல விட பார்த்தா நர்சிங் படிச்சுட்டு ஒரு பொண்ணு வேலை வாய்ப்பு இல்லாம. சோ அந்த மாதிரி உள்ளவங்களை பணியமர்த்த வேணும் கண்டிப்பாக.